Praise the Lord, hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 2 ராஜாக்கள் புஸ்தகம் அதிகாரங்கள் 19 முதல் 22 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 19வது அதிகாரத்திலே சனகரிப் ராஜா எருசலேமை சுற்றிலுமாய் வந்து முற்றுகை போடப்பட்டிருக்கும் போது அந்த எசேக்கியா ராஜா அதை கேட்டு வஸ்திரங்களை கிழித்து இரட்டை உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்ததை குறித்து பார்க்கிறோம். எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் பேரில் மிகுந்த நம்பிக்கை இருந்தது. அசிரியர்களின் பயமுறுத்தலை கண்டதும் அவர்கள் தேவனை தூஷித்ததை கேட்டதும் எசேக்கியா தேவனிடத்திலே திரும்பினான். எருசலேமுக்காகவும் எருசலேமின் மீதியாக இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யும்படி ஏசாயா தீர்க்கதரிசியிடம் கேட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகுது. எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ பயமுறுத்தல்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ உபத்திரவங்கள் நாம் கடந்து சென்றாலும் எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே கொண்டு வரும்படி, தேவ சமூகத்திலே அது தீர்வை நாம் பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். எருசலேம் அசீரிய ராஜாவுக்கு அடிபடிய வேண்டும் என்று கோரும் பயமுறுத்தும் கடிதத்தை கொண்டு வந்து எசேக்கியா ராஜா தேவாலயம் சென்று ஆண்டுடைய சமூகத்திலே இந்த கடிதத்தை விரித்து வைத்துக் கொண்டு ஊக்கத்துடன் ஜெபித்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் கட்டுப்பாட்டை மீறி செல்லும் பொழுது, துன்பங்கள் நம்மை வருத்தும் போது நாமும் தேவனை கட்டி சேரும்படியாக இதன் வழியாக நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நாமும் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி எசேக்கியா ஏறெடுத்த ஜெபத்தை இங்கே நாம் காணலாம். எசேக்கியா விண்ணப்பத்தை ஆண்டவராகிய தேவன் இங்கே தந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வழிகளும் நோக்கங்களும் நியாயமானவைகள் என்று வரலாற்றிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் ஆகியவை ஆண்டவரை நேசிக்கும் அனைவருடைய ஆசை ஆக அது காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் தாமே தீர்க்கதரிசன வசனத்தை குறிப்பிடுகிறார். மகிமை உண்டாவதாக. இதோ ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்திற்கு திரும்புவதற்கான ஆவியை அவனுக்குள்ள அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று சொல்லி அந்த சனகரிப்பை குறித்து ஏசாயா வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறினதையும் நாம் காண முடியும். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. சர்வவல்லமையுள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை வைத்திருக்கிறார். தீர்க்க தரிசன ஊழியம் என்பது பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் இந்த ஊழியம் தொடர்கிறதை நாம் புதிய ஏற்பாட்டிலே காண முடியும். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே 35வது வசனத்தில் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வரலாற்று மீட்பு சம்பவங்களில் முக்கியமாக இது அசிரியர்களிடமிருந்து யூதர்கள் பெற்ற விடுதலையை காண்பிக்கிறது. ஆண்டவராகிய தேவன் தூதனை அனுப்பி அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்ததை குறித்து பார்க்கிறோம். 20வது அதிகாரத்திலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்த பொழுது அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி வந்து தீர்க்கதரிசனமான காரியங்களை சொல்லும் போதும் இங்கே எசேக்கியா தேவன் சமூகத்திலே தன் முகத்தை திருப்பி சுகபோக்கமாய் அன்றைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து
உன் பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருடும் என்று விண்ணப்பம் பண்ணினான் என்று சொல்லி ஏசாயா மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணின பொழுது ஆண்டவர் தாமே அந்த விண்ணப்பத்தை கேட்டார். அதுக்கு மகிமை உண்டாவது. உன் நாட்களோடு 15 ஆண்டுகளை கூட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் திரு தரிசனமான காரியத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. தொடர்ந்து பாபிலோனிலிருந்து ராஜபிரதிகள் வந்த பொழுது எசேக்கியா எல்லா பொக்கிஷங்களையும், வீட்டில் உள்ள பொக்கிஷங்கள், ஆலயத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு காட்டினபடியாலே எசேக்கியாவை நோக்கி இந்த நாட்கள் வரும், அப்பொழுது உங்கள் வீட்டில் உள்ளதிலும் உங்கள் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்படும் என்ற எச்சரிக்கையை அங்கே கொடுக்கப்படுகிறது குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 21வது அதிகாரத்திலேயே மனாசே யூதாவின் ராஜாவாக செயல்படுகிறதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. மனாசே தனது 55 ஆண்டு ஆட்சி காலத்தில் யூதா தேசத்தை விக்கிரகாராதனை செய்யும் தேசமாக இருளிலும் அந்தகாரத்திலும் வழிநடத்தினதை நாம் பார்க்கிறோம். இந்த பொல்லாத அரசனுக்கு தன் தகப்பனார் எசேக்கியாவின் தேவன் மீது வெறுப்புதான் இருந்தது. யோசுவா அளித்திருந்த அஞ்ஞானிகளின் தேவர்களை விட மோசமான நிலைமையில யூதாவி தேசத்தின் தேவனுடைய மக்களை தீமைகளை செய்யும்படியாக வழிநடத்தினான். தேவ கோபாக்கினை அதன் மூலமாக இறங்கி வருகிறதை நாம் காண முடியும். மனாசேயின் ஆட்சி காலத்திலும் ஏசாயா தான் நீங்க தீர்க்க தரிசனமாக உரைத்துக் கொண்டிருந்தார். தேவனுடைய மக்கள் உலக வழிகளை பின்பற்றி கொண்டிருந்த பொழுது தீர்க்கதரிசியான நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. தொடர்ந்து ஆமோன் யூதாவின் ராஜாவாக செயல்பட்டதை குறித்து நாம் யோசியா ராஜாவாகிற காரியத்தை குறித்து 22வது அதிகாரம் நமக்கு தெரிவிக்கிறது. 22வது அதிகாரத்தில் யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்தது. 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். மகிமை உண்டாவதாக. யோசியா யூதாவை ஆட்சி செய்த நீதியுள்ள ராஜாக்களில் கடைசியான ராஜா. அவன் இளம் வயதிலேயே தேவனை தேட ஆரம்பித்தான். 4 வருடங்களுக்கு பிறகு யூதா தேசம் முழுவதையும் அந்நிய வணக்கம் இல்லாதபடி சுத்திகரித்தான். பழுது பார்க்கப்பட்டு எல்லா நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தைக்கு மீண்டும் தங்களை அர்ப்பணிக்க காரணமாக இந்த காரியங்கள் அமைந்து தேசம் முழுவதும் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாயிற்று. எரேமியா, ஆபகூக் ஆகிய தீர்க்கதரிசிகள் யோசியா ராஜாவுக்கு ஆவிக்குரிய எழுப்புதலில் அவர்கள் உதவி செய்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தாமே அந்த காரியங்கள் எல்லாம் வாசித்தது குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தி ஜெபித்த இந்த யோசியா ராஜாவின் காரியங்களை நாட்களிலே அங்கே ஆசீர்வாதிக்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாகும். தேவனுடைய பிள்ளைகளுடைய எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றிலும் தேவனத்தில் கூட இருப்பார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் புது எழுப்புதலை நாம் பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. வருஷத்தினாவது மகிமை உண்டாவதாக. ஆமீன், ஆமீன்.